இனிய வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நாளை மறுநாளோட தேர்தல் பரப்புற முடியுது. அதை ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வாக்குப்பதிவு நடக்குது. இந்த நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ரொம்ப தீவிரமாக தேர்தல் காலத்தில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க தொகுதியெல்லாம். இதில் கருத்து கணிப்புகள் நிறைய கருத்து கணிப்புகள் வெளியில் வருது. ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒரு மாதிரி இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற முடிவிலேயே வருது. இதில் ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அந்த முன்னாடி அவங்க நடந்த நடைமுறையை வச்சு அவங்க சொன்ன கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு நம்பகமான நிறுவனமாக கருதப்படும் சில நிறுவனங்கள் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை பெரும்பாலான நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் மாற்று கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்னி நியூஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனமும் ஸ்பார்க்குங்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்த ஏஎன்எஸ்ங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் ஒரு பிரபலமான நிறுவனம், மிக பழமை வாய்ந்த நிறுவனம். இவங்க எடுத்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஒரு விழுக்காடு 99.99 விழுக்காடு பல மாநிலங்களில் சரியாக இருந்திருக்குங்கிற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு நம்ம அதை பற்றி உங்கள்கிட்ட கலந்துக்கலாம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவங்க முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் 180 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பை நேற்று ஒரு பகுதி வெளியிட்டாங்க, இன்றைக்கி ஒரு பகுதி வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2 நாள் சேர்த்து மொத்தத்தில் 108 தொகுதிக்கு தன்னுடைய மாவட்ட வாரியாக சுருக்கமாக பாக்கியே நிறுவனம் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு தொகுதியாக சொல்கிறாங்க. அதை நம்ம தனி காணொலியாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க சுருக்கமாக ஒரு மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குது, அதில் எத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், எத்தனை அதிமுக கூட்டணி எத்தனை வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்பை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். நேற்று இன்றைக்கி சேர்த்து 108 தொகுதி சொல்லியிருக்காங்க. அந்த 108 தொகுதியில் 88 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம், 20 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 88 இடத்துலையும் அதிமுக 20 இடத்துலையும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 108 இடம் மாவட்டங்கள் வாரியாக சொல்லியிருக்காங்க. அவங்க மொத்தமாக எடுத்துக்கிட்ட சாம்பிள் கருப்பு கார்டை எடுத்து